திராட்சத் தோட்டக்காரன் ஒருவன் அத்தி மரத்தை நட்டான். திராட்சக் கொடிகள் நடுவேதானும் செழித்து வளர்ந்தது அத்தி. அத்தி சுற்றி கொத்தி எருவை தோட்டக்காரன் இட்டான். எஜமான் பின் சில வருடம் கழித்து அத்தி காண விரைந்தார். சுத்தி முத்தி பார்த்தும் அத்தியில் கனியை எங்கும் காணோம். சுத்தி முத்தி பார்த்தும் அத்தியில் கனியை எங்கும் காணோம். கனியில் அத்தி கத்தியால் வெட்டி எட்டி போட சொன்னான். கனியில் அத்தி கத்தியால் வெட்டி எட்டி போட சொன்னான். தோட்டக்காரன் பணிந்து அவரிடம் பரிந்து பேசி நின்றார். இவ்வருடம் இது கனி கொடுக்காவிடில் வெட்டி எறியலாம் என்றார். எஜமானாகிய நம் பிதாவும் நற்குணத்தின் கனியை நாள்தோறும் நாம் நல்கிட நாடி நவிந்து நோக்கிட நின்றார். தோட்டக்காரன் இயேசு நமக்காய் பரிந்து பேசி நின்றார். கனிதரும் ஜீவியம் செய்யாதவரே நித்திரை விட்டு எழுவி செல்லாது வெதுவெதுப்போ சாங்கோ பாங்கம் விடுவீர். செல்லாது வெதுவெதுப்போ சாங்கோ பாங்கம் விடுவீர். குளிரோ அனலோ எதுவும் நிலையில் வாந்தி பண்ணப்படுவீர். குளிரோ அனலோ எதுவும் இல்லையில் வாந்தி பண்ணப்படுவீர். கனிகள் 100க்கு 100 தருவோர் புதிய எருசலேம் செல்வோர். ஜீவ விருட்ச கனி எங்கு உண்டிட எங்கள் கனிகளை தருவே. கனியில் வகைகள் பலவாம் அதனில் மனம் திரும்புவது முதலாம். உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலியாம் நீதியும் கனியும் தேவை. நற்கிரியை கனிகள் உண்டோ ஆவியின் கனியோ அன்பாம். அன்பாம் கனிகள் பலரகம் உண்டு அவற்றை விரும்புவார் இயேசு. சந்தோஷமோ பரவசத்தின் அன்பு, சமாதானமோ இளைப்பாறும் அன்பு. சந்தோஷமோ பரவசத்தின் அன்பு, சமாதானமோ இளைப்பாறும் அன்பு. நீடிய பொறுமை சோதனையில் அன்பு. நீடிய பொறுமை சோதனையில் அன்பு. தயவென்னும் கனியோ வழிந்தோடும் அன்பு. தயவென்னும் கனியோ வழிந்தோடும் அன்பு. நற்குணமென்றோ கிரியை செய்யும் அன்பு. விசுவாசமோ போர் முனையில் அன்பு. எளியதாம் சாந்தம் பள்ளி பயிலும் அன்பு. எளியதாம் சாந்தம் பள்ளி பயிலும் அன்பு. இச்சையடக்கம் பயிற்சி செய்யும் அன்பு. இச்சையடக்கம் பயிற்சி செய்யும் அன்பு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற மனுஷனின் காரியத்தை பார்ப்போமா வாருங்கள். எருசலேமில் இருந்து ஒருவன் எரிகோவுக்கு சென்றான். செல்லும் வழியில் கள்ள கையில் சிக்கி தவித்து நின்றான். சற்றும் இரக்கமற்ற கல்லின் சுற்று கள்ளர் அவனை ஆடை உரிந்து காயமாக்கி குற்றுயிராய் விட்டான். தற்செயலாய் அவ்வழியில் ஆசாரியன் வந்தார். உடனே கண்டு அக்கம் பக்கம் பார்த்து விலகி போனார். உடன்தானே அவ்வழியில் லேவியனும் வந்தார். இவர்தானும் வந்தபடி போனார். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வந்தார். குற்றுயிராய் கிடந்தோனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து எண்ணெய் வார்த்து பட்ட காயம் கட்டி திராட்சரசம் நல்கி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு சென்று விட்டு ஆதரித்து மீண்டும் காலை போகும் முன்பு சத்திரத்தன் கையில் 2 பணம் தந்து இவன் காரியத்தை சொல்லி அதிகம் செலவு ஆகும் என்கில் கவலை ஒன்றும் வேண்டாம், மீண்டும் வந்து தந்திடுவேன் என்று உறுதி சொன்னான். இயேசு சொன்ன இவ்வுவமை அர்த்தமிக்கதையா. பரிசுத்த ஐக்கியம் என்னும் எருசலேமை விட்டு
சுகந்த வாச ஜீவியமாம் எழிகுவுக்கு சென்றார். ஐக்கியமற்ற வாழ்வில் தீயும் புகுந்து தீமை செய்வார். ஆசாரியரும் லேவியரோ உதவி புரிய இயலார். பூரணத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு சமாரியன் போல தேற்றி சமாதானம் மீந்து சத்திரத்தான் அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய ஜீவன் தேவ பக்தி என்னும் காசுகளும் ஈந்தார். அதிகமாகும் செலவு என்னும் சபையின் ஊழியங்கள் ஆத்துமாக்கள் பூரணத்தை அறிய உதவி செய்யும். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தார் இயேசு. பாத்திரராய் மாறியாமல் வாரும் இயேசு என்போம். ஆமென். திராட்சத் தோட்டக்காரன் ஒருவன் அத்தி மரத்தை நட்டான். திராட்சை கொடிகள் நடுவேதானும் செழித்து வளர்ந்தது அத்தி. அத்தி சுற்றி கொத்தி எருவை தோட்டக்காரன் இட்டான். எஜமான் பின் சில வருடம் கழித்து அத்தி காண விரைந்தார். சுத்தி முத்தி பார்த்தும் மத்தியில் கனியை எங்கும் காணோம். சுத்தி முத்தி பார்த்தும் மத்தியில் கனியை எங்கும் காணோம். கனியில்லா அத்தி கத்தியால் வெட்டி எட்டி போட சொன்னான். கனியில்லா அத்தி கத்தியால் வெட்டி எட்டி போட சொன்னான். தோட்டக்காரன் பணிந்து அவரிடம் பரிந்து பேசி நின்றார். இவ்வருடம் இது கனி கொடுக்காவிடில் வெட்டி எறியலாம் என்றார். எஜமானாகிய நம் பிதாவும் நற்குணத்தின் கனியை நாள்தோறும்